Dear students, welcome to biology class. Today we are going to see about circulatory system of rabbit and nervous system of rabbit. First, see the circulatory system of rabbit. The circulatory system is formed of blood vessels and heart. Circulatory system na என்னென்ன இருக்கும் அப்படின்னா blood vessels and heart. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா circulatory system. ஓகேவா? And then the heart is pear shaped and lies in the thoracic cavity in between the lungs. So heart எங்க எப்படி இருக்கும் அப்படின்னா pear shapeல இருக்கும் and lies thoracic cavity ஓட between placeல லங்ஸுக்கும் thoracic cavityக்கும் between placeல இருக்கும். ஓகேவா? It is enclosed by pericardium. ஸோ இதுவும் எதால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா டபுள் லேயர்ட் மெம்பரைனால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த டபுள் லேயர் மெம்பரைனுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரிகார்டியம். ஓகேவா? சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னலாம் சேர்ந்தது அப்படின்னா பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட்டு. இந்த ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பியூர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இங்கே எங்கே சிச்சுவேட்டட் ஆகிருக்கும் அப்படின்னா thoracic cavity and then லங்ஸுக்கு பிட்வீன் பிளேசஸில் சிச்சுவேட்டட் ஆகிருக்கும். அண்ட் தென் இதுவும் வந்து எப்படி இருக்கும் டபுள் லேயர் மெம்பரைன். அதாவது ஆல்ரெடி நம்ம ஃப்ளூரா சொன்னோம் இல்லையா, லங்ஸ் வந்து டபுள் லேயர் மெம்பரைனாக இருக்கும். அது வந்து பேர் என்னது ஃப்ளூரா அப்படின்னு இல்லையா, அதே மாதிரி இதுவும் டபுள் லேயர் மெம்பரைனால் என்க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த டபுள் லேயர் மெம்பரைனுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரிகார்டியம். ஒன் வேர்டு கொஸ்டின். ஓகேவா? ஸோ டயக்ராம் பாருங்கள் கேர்ஃபுல்லாக. The heart is four-chambered with two auricles and two ventricles. Heart வந்து எத்தனை சாம்பர்டு? 4 சாம்பர் இருக்கும். 2 auricles and 2 ventricles. இந்த டயக்ராம் பார்க்க தெரியும். ஹார்ட் வந்து 2 auricles 2 ventricle இருக்கும். ஒன்று என்னதுங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ரைட் ஆரிக்கல் இது ரைட் ஆரிக்கல். அண்ட் தென் இங்கே இருக்கிறது இந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, இது லெஃப்ட் ஆரிக்கல். அண்ட் தென் இங்கே பாருங்கள், இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல். அண்ட் தென் இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது? 4 சாம்பர். 1 2 அண்ட் தென் 3 4. டோட்டலாக எத்தனை சாம்பர்ஸு? 4 சாம்பர்ஸ். ஓகேவா? டோட்டலாக 4 சாம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு the right and left auricles are separated by interauricular septum. So அடுத்தது பாருங்க, the right and left auricles. இங்க right auricles இருக்கா, இது right auriclesா. ஸோ இது வந்து left auricles இல்லையா. ஸோ ஒரு செப்டமால பிரிக்கப்பட்டிருக்கும். செப்டம்னா ஒரு தடுப்பு சுவர் சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் வாலால் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இங்கே இருக்குது. இங்கே வந்து காமிக்கல, பட் ஆனால் இப்படி இருக்கும். இங்கே ஒரு செப்டம் இருக்குது. இது ரைட் ஆரிக்கல்ஸும் லெஃப்ட் ஆரிக்கல்ஸுக்கும் பக்கத்தில் இப்படி ஒரு செப்டம்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா இன்டர் ஆரிக்குலர் செப்டம். இதுக்கு பேர் என்ன பேருனா இன்டர் ஆரிக்குலர் செப்டம். ஓகேவா? சரி, அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ இதுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு செப்பரேட்டட் இருக்கும், அதாவது ஒரு செப்டம் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேருனா இன்டர் வென்ட்ரிகுலர். அதாவது இந்த வென்ட்ரிக்கலுக்கு இடையில இருக்கு இல்லையா, ஸோ இங்கேயும் ஒரு செப்டம் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா இன்ட்ரல் வென்ட்ரிகுலர் செப்டம். புரியுதாப்ப? ஸோ இங்கே ரைட் ஆரிக்கல் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் மத்தியில் ஒரு செப்டம், அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மத்தியிலையும் ஒரு செப்டம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் ஆரிக்கல்ஸ் open into right ventricle by the right auriculoventricular aperture. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இது ரைட் ஆரிக்கல் இல்லையா, இது ரைட் ஆரிக்கல், இது ரைட் வென்ட்ரிக்கல். ஓகேவா? இந்த ரைட் ஆரிக்கல்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன அப்பாச்சர்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்மால், அதாவது ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்மால் ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பாச்சர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ரைட் ஆரிக்கல்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்கு இங்கே ஒரு சின்ன அப்பாச்சர் இருக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இங்கே இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா
ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அபர்ச்சர். ஏன்னா இங்கே ஆரிக்கல் அண்ட் தென் வென்ட்ரிக்கல் இதுக்கு மிடில் இருக்கு இல்லையா, ஸோ இது ஆரிக்குலோ வென்ட்ரிக்கல் அபர்ச்சர் பேர். இது எதால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னா ட்ரைகஸ்பீட் வால்வ். இங்கே இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா அதாவது 3 வால்வுகள் இந்த மாதிரி இருக்கும், அதாவது இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு அதனால் என்னது அப்படின்னா ட்ரைகஸ்பீடு வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே லெஃப்ட் ஆரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் இடையிலையும் எப்படி இருக்குன்னா ஒரு வால்வு இருக்கும். இங்கே ஒரு வால்வு இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னா பைகஸ்பீட் இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு இது லெஃப்ட் ஆரிக்கலா, இது லெஃப்ட் ஆரிக்கலு, இது லெஃப்ட் வென்ட்ரிக்கலு. ஸோ இதிலிருந்து பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் இப்படி இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பைகஸ்பீட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் பைகஸ்பீட் வால்வு ஆர் மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. And then the opening of the pulmonary artery and aorta are guarded by the 3 semilunar valves. ஸோ இங்கே பல்மனரி ஆர்டரி இருக்கும். பல்மனரி ஆர்டரி இங்கே இருக்கா, பல்மனரி ஆர்டரி இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. அதே மாதிரி அயோட்டா பாருங்கள், டார்சல் அயோட்டா இங்கே இருக்குது. இது சிஸ்டமேட்டிக் ஆர்க்கும் அயோட்டா தான். ஓகேவா? ஸோ இது டார்சல் அயோட்டா இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மிடில் இந்த இடத்த உள்ளே என்ன பண்ணுவோம், என்ன இருக்கும் அப்படின்னா செமிலூனார் வால்வ்ஸ் இருக்கும். செமிலூனார் வால்வ்ஸ் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டோ இல்லை வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டோ வந்து வருது இல்லையா, ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் வென்ட்ரிக்கல்ஸ் வருது இல்லையா, அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பிளட் வந்து இங்கே ஆரிக்கல்ஸ்க்கு வந்த பிளட்டு அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா வென்ட்ரிக்கலுக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த மறுபடியும் பேக் போகிடக்கூடாது. இங்கேருந்து பிளட் வருது அப்படின்னா, இங்கேருந்து பிளட் வருது அப்படின்னா என்ன பண்ணோம், இங்கே பிளட் வருது அப்படின்னா திரும்பவும் இந்த பிளட் வந்து என்ன பண்ணக்கூடாது, பேக் இப்படி மறுபடியும் பேக் போயிடக்கூடாது. ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து செமிலூனார் வால்வ்ஸ் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னதுன்னா செமிலூனார் வால்வ்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு த ரைட் ஆரிக்கல் ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ரைட் ஆரிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட், இந்த இடத்துல ரைட் ஆரிக்கல் இருக்கா, ரைட் ஆரிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்கேருந்து வாங்கிக்கும் அப்படின்னா ப்ரீகேவல் வெனக்காவா. ப்ரீகேவல் வெனக்காவானா இங்கே பாருங்கள் மேலே ப்ரீகேவல் வெயின்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்களா, ப்ரீகேவல் வெயின்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரீகேவல் வெயின்ஸில் இங்கே பாரு இந்த சைட்லேருந்து இங்கேருந்து வாங்கிக்கும். அதாவது பாடியில் இருக்கிற CO2 கலந்த ரத்தத்தை என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவ்ஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ப்ரீகேவல் வெனக்காவா அண்ட் தென் போஸ்டீரியரில் போஸ்ட்கேவல் வெனக்காவா இருக்கும். இங்கே போஸ்ட்கேவல் வெனக்காவா வந்து இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா போஸ்ட்கேவல் வெயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதன் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்கே வாங்கிக்கும், அப்படி யார் வாங்கிக்குவாங்கன்னா இங்கே ரைட் ஆரிக்கல் வாங்கிக்கும். இந்த ரைட் ஆரிக்கல் வாங்கிக்கும். புரியுதா? அதாவது டீஆக்சிஜனேட் பிளட்டு பாடியிலிருந்து, அதாவது CO2 மிக்ஸ் ஆன பிளட்டு எதன் வழியாக வரும் அப்படின்னா சுப்பீரியர் வெனக்காவா ஆர் சுப்பீரியர் வெனக்காவா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேலே இருக்கிற பார்ட்ஸில் இருக்கிற சுப்பீரியர் ப்ரீகேவல் வெனக்காவா ஆர் சுப்பீரியர் வெனக்காவா சொல்லுவாங்க. இங்கே ப்ரீகேவல் வெயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் அதுலேருந்தும் இங்கே போஸ்ட்கேவல் வெயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாட்டில் இருந்தும் பிளட்டு, அதாவது CO2 கலந்த பிளட்டை யார் வாங்குறது, ரைட் ஆரிக்கல் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ இதன் வழியாக வாங்கிக்கும். அதே சமயத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா த லெஃப்ட் ஆரிக்கல் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். இங்கே லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் இருக்கா, இங்கே லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் இருக்கா, லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கிக்கும். ஓகேவா? எதன் வழியா, இங்கே பல்மனரி வெயின்ஸ் இருக்கும் பாருங்க, பல்மனரி வெயின்ஸ் இருக்கும், பல்மனரி வெயின்ஸ் இருக்கும். இங்கே ஆர்டரி கொடுத்துருக்காங்க, வெயின்ஸ் இல்லை, பல்மனரி வெயின்ஸ் ஃப்ரம் த லங்ஸ். பல்மனரி வெயின்ஸ்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின்ஸ் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை என்ன பண்ணும் ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா? லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணிக்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எதுலேருந்து, எதன் வழியாக அப்படின்னா பல்மனரி வெயின் வழியாக. ஓகேவா? லங்ஸ்லேருந்து வாங்கிக்கும். ஓகேவா? From the right ventricle arises pulmonary trunk which carries the deoxygenated blood to the lungs, and from the left ventricle arises the systematic aorta which supplies the oxygenated blood to all parts of the body. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் வாங்கிக்குது இல்லையா. ஸோ லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் வாங்கின பின்னாடி என்ன பண்ணுன்னா சிஸ்டமேட்டிக் ஆர்க் அயோட்டான்னு சொல்லுவாங்க.
இங்கே டார்சல் அயோட்டா இருக்கு இல்லையா, இதன் வழியாக பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணும். ஓகேவா? The heart is fourth chambered with 2 auricles and 2 ventricles. எத்தனைத்துக்கும் 4 chambered, 2 auricles and 2 ventricles. The right and left auricles are separated by interauricular septum. Interauricular septum இது எங்கே தான் இருக்கும்? ஆரிக்கல், 2 ஆரிக்கலுக்கு மிடில் இருக்கக்கூடிய ஒரு வால், அதுதான் என்னது? interauricular septum. அதே மாதிரி similarly right and left ventricle are separated interventricular septum. அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு மிடில், 2 வென்ட்ரிக்கலுக்கு மிடில் என்ன பண்ணும்? ஒரு வால் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேருனா interventricular septum. ஓகேவா? நெக்ஸ்ட், the right auricles open into the right ventricle by right auriculoventricular aperture. So the right auricles என்ன பண்ணுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது ரைட் வென்ட்ரிக்கல்ல. ஓகேவா? ரைட் ஆரிக்கல்ஸ் எங்கே ஓப்பன் ஆகும்? ரைட் வென்ட்ரிக்கல் ஓப்பன் ஆகும். அதுக்கு பேர் என்னன்னா அப்பாச்சர், ஒரு சின்ன அப்பாச்சர் இருக்கும், ஒரு சின்ன ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேர் ஆரிக்ளோ வென்ட்ரிகுலர் அப்பாச்சர். ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரைகஸ்பீட் வால்வு இருக்கும். அந்த இடத்துல அந்த ட்ரைகஸ்பீட் வால்வு இருக்கும். இந்த லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் ஓப்பன் இன் டு த லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் பை லெஃப்ட் ஆரிக்ளோ வென்ட்ரிகுலர் அப்பாச்சர் கார்டட் பை த பைகஸ்பீட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ். ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஆரிக்கல்ஸ்லேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு ஒரு வால்வ் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன அப்பாச்சர் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பைகஸ்பீட் வால்வ்ஸ் ஆர் மிட்ரல் வால்வ், அதுக்கு பைகஸ்பீட் வால்வ் அல்லது மிட்ரல் வால்வ்ங்கிறது அனதர் நேமு. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே லெஃப்ட் வென்ட்ரிகுலரில் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பாச்சர் இருக்கும், லெஃப்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பாச்சர் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the opening of pulmonary artery and aorta are guarded by 3 semilunar valves. ஸோ இந்தங்க பல்மனரி ஆர்டரி அண்டு அயோட்டா இந்த ரெண்டுக்கு நடையில் 3 செமிலூனார் வால்ஸ் இருக்கும். இந்த செமிலூனார் வால்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா பிளட்டு வந்து ஆர்டரிக்கு திரும்ப போகாமல், அதாவது பேக் போகாமல் பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று லங்ஸுக்கு போகணும், இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும் பியூர் பிளட் வந்து பாடி ஃபுல்லாக போகணும், அந்த மாதிரி வந்து போகணும். அதுக்காக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணதான் இந்த செமிலூனார் வால்வோட ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the right auricles receives deoxygenated blood through the 2 precaval, that is precaval na superior vena cava and 1 postcaval or inferior vena cava. Precaval or superior vena cava னு சொல்வாங்க, postcaval na inferior vena cava அப்படின்னு சொல்றது. ஸோ இதில் இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை என்ன பண்ணோம் பாடியில் இருக்கிற ஆல் பார்ட்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணிக்கும். அதே சமயத்தில் the left auricles receives oxygenated blood from the pulmonary veins from the lungs. இந்த pulmonary veins வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் ஆரிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா pulmonary veins வழியா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்ல இருந்து வாங்கிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், from the right ventricle arises the pulmonary trunk which carries the deoxygenated blood to the lungs, and from the left ventricle arises the systematic arc which supplies the oxygenated blood to all parts of the body. ஸோ இந்த மாதிரி பல்மனரி ட்ரங்க் என்ன பண்ணும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை என்ன பண்ணும் ரிசீவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் லங்ஸுக்கு கொண்டு போய் அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா ப்யூரிஃபை பண்ணும். அதே இதனால் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா பியூரிஃபை பிளட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அயோட்டா வழியா பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணும். ஓகேவா? nervous system. The nervous system in rabbit is formed of the central nervous system, peripheral nervous system and autonomic nervous system. So nervous system rabbitoட nervous system வந்து 3 டைப்பாக இருக்குது. என்னென்ன டைப் அப்படின்னா ஒன் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலம், stands for CNS. and then peripheral nervous system. Peripheral nervous system அப்படின்னா இணை நரம்பமைவு அப்படின்னு சொல்கிறது, it is PNS. ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம் இது PNS. and then autonomic nervous system. autonomic nervous system அப்படின்றது தானியங்கி நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க.
தட் இஸ் ANS. அதாவது ரேபிட்டோட நர்வஸ் சிஸ்டம் எத்தனை டைப்பாக இருக்கும் அப்படின்னா 3. ஒன் இஸ் CNS, another one is PNS, another one is ANS. CNS means central nervous system, PNS means peripheral nervous system, and then ANS autonomic nervous system. ஓகேவா? CNS consists of brain and spinal cord. அதாவது இந்த மத்திய நரம்பு மண்டலம் என்னென்ன ஆயிருக்கும் அப்படின்னா என்னென்னவால் ஆயிருக்கும் அப்படின்னா பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்ட். இந்த சிஎன்எஸ் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்கும்? பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா சிஎன்எஸ். ஓகேவா? அண்ட் தென் பிரெயின்லேருந்து சில நர்வ்ஸும் பிஎன்எஸ் அதாவது ஸ்பைனல் கார்டிலேருந்து சில நர்வ்ஸ் இருக்கும் வரும். ஓகேவா? அரைஸ் ஆகிருக்கும். சிஎன்எஸ் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா சிஎன்எஸ்ஸு. பிரெயின்லேருந்து சில பேர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா கிரானியல் நர்வ்ஸ். எத்தனை பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா 12 பேர்ஸ். ஓகேவா? 12 பேர்ஸ் இருக்கும். பிரெயின்லேருந்து வரக்கூடிய 12 பேர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா கிரானியல் நர்வ்ஸுக்கு பேர். ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய 37 ஸ்பைனல் நர்வ்ஸ்க்கு பேருக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஸ்பைனல் நர்வ்ஸ்னு பேர். ஓகேவா? பிரெயின்லேருந்து வரக்கூடியது எத்தனை நர்வ்ஸ் அப்படின்னா 12 பேர்ஸ் ஆஃப் கிரானியல் நர்வ்ஸ். அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய நர்வ்ஸ் வந்து 37 ஸ்பைனல் நர்வ்ஸ். ஓகேவா? அண்ட் தென் ஏஎன்எஸ் கம்ப்ரசைஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஏஎன்எஸ் அப்படிங்கிறது இதுவும் 2 டைப்பு, சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு பேர். சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படிங்கிறது என்ன மாதிரின்னா இன்டென்ஸ் த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய நரம்பு. அதாவது எந்த வேலையும் வந்து என்ன பாசிட்டிவாக வந்து செய்யக்கூடியது சிம்பத்தட்டிக் நர்வு. அண்ட் தென் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லோ த எனர்ஜி ஃபங்க்ஷன். இப்போ சிம்பத்தட்டிக் நர்வுக்கு ஆப்போசிட்டாக பண்ணக்கூடியது பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஓகேவா? Brain is situated in the cranial cavity and covered by 3 membranes called an outer dura mater, an inner pyometer and a middle arachnoid membrane. இந்த பிரெயின் வந்து எதில் சிச்சுவேட்டட் ஆகிருக்கும் அப்படின்னா கிரெனியல் கேவிட்டி அதாவது போனி கேவிட்டியில் இருக்கும். இதில் 3 மெம்பரைன்ஸ் அது வந்து இந்த பிரெயினில் சுற்றி என்ன பண்ணால் 3 மெம்பரைன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். இந்த பிரெயினை சுற்றி என்னென்னா 3 மெம்பரைன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். அவுட்டர் மெம்பரைன் அதாவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் மெம்பரைனுக்கு பேர் என்னென்னா டியூரா மீட்டர். அண்ட் தென் மிடில் இருக்கக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னா அரக்னாய்டு மெம்பரைன். மிடில் இருக்கிறது அரக்னாய்டு மெம்பரைன். அண்ட் தென் இன்னர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் லேயருக்கு பேர் என்னதுன்னா பயோமேட்டர். பிரெயின் வந்து கிரெனியல் கேவிட்டியில் இருக்கும். இந்த பிரெயினை வந்து கவர் பண்ணியிருக்கிறது 3 மெம்பரைன்ஸு. அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கிறது என்னென்னா டியூராமேட்டர். அண்ட் தென் மிடில் இருக்கக்கூடியது அரக்னாய்டு மெம்பரைன். இன்னர் சைடில் இருக்கக்கூடியது மெம்பரைன் பேர் என்னென்னா பயோமீட்டர். ஓகேவா? The brain is divided into 4 brain, mid brain and hind brain. ஓகேவா? இந்த பிரெயின் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த பிரெயின் வந்து 3 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கும். ஒன் இஸ் ஃபோர் பிரெயின், அனதர் ஒன் இஸ் மிட் பிரெயின், அனதர் ஒன் இஸ் ஹைண்ட் பிரெயின். இந்த ஃபோர் பிரெயினுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ப்ரோசென்செபலான். ப்ரோசென்செபலான். இந்த மிட் பிரெயினுக்கு அனதர் நேம் வந்து மீசென்செபலான். அண்ட் தென் ஹைண்ட் பிரெயினுக்கு அனதர் நேம் வந்து ரோமன்செபலான். ஓகேவா? ப்ரோசன் அப்படின்னா முன்மூளை அப்படின்னு அர்த்தம், முன் அப்படின்னு இருக்கும். செப்பலான்னா பிரெயின். ஓகேவா? ஸோ மீசன் அப்படிங்கிறது மிடில். ஓகேவா? ஹைண்ட் அப்படின்றது பின்னாடி, அதாவது ரோமன் அப்படிங்கிறது பின்னாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது அனதர் நேம். இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு forebrain consists of a pair of olfactory lobes, cerebral hemisphere and diencephalon. ஸோ இந்த ஃபோர் பிரெயின் எத்தனை பார்ட்டாக இருக்கும் அப்படின்னா 3 பார்ட்டாக இருக்கும். ஃபோர் பிரெயின் வந்து பேர் ஆஃப் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் இருக்கும். ஃபோர் பிரெயினில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேர் ஆஃப் ஆல்ஃபாக்டரி லோப்ஸு,
செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ். செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கும். இந்த சைடு ஒன்று ஹெமிஸ்பியர், இந்த சைடு ஒன்று இருக்கும். அண்ட் தென் டயன்செப்லான். இந்த மூணும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ஃபோர் பிரைன். The right and left cerebral hemispheres are connected by transverse band of nerve tissue called corpus callosum. அதாவது இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணக்கூடிய நர்வ் டிஷ்யூக்கு பேர் என்ன பேருனா கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம். ஓகேவா? See the picture. See the picture. பிரெயினோட டார்சல் வியூ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஃபோர் பிரெயின் சொன்னோமா. ஃபோர் பிரெயினில் என்னென்ன இருக்கும், பேர்ஸ் ஆஃப் ஆல்ஃபாக்டரி லோப். இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்கா. ஸோ பேர் ஆஃப் ஆல்ஃபாக்டரி லோப் இருக்குது. அண்ட் தென் ஹெமிஸ்பியர் இருக்கும். லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அண்டு ரைட் ஹெமிஸ்பியர், செரெப்ரல் ஹெமிஸ்பியர் இருக்குது. அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நர்வ் இருக்குது. அதுக்கு பேர் என்னதுன்னா கார்பஸ் கலோசம். இது கார்பஸ் கலோசம். அதே மாதிரி இன்னொரு பாட்டு டயன்செப்லான். இங்கே இருக்குது அந்த டார்க் கலர் ஒரு லைன் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது டயன்செப்லான். இது வந்து என்னதுன்னா ஃபோர் பிரெயினோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிட் பிரெயின். த மிட் பிரெயின் இன்க்ளூட்ஸ் த ஆப்டிக் லோப்ஸ். மிட் பிரெயின் வந்து என்ன இருக்குன்னா ஒரே ஒரு பார்ட் தான். அது என்னது, ஆப்டிக் லோப்ஸ் மட்டும் இருக்கக்கூடியது. த ஹைண்ட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் த செரபெல்லம், பான்ஸ் ஃபெரோலி அண்டு மெடுலா ஆப்லங்கேட்டா. ஸோ இந்த ஹைண்ட் பிரெயின் எத்தனை பார்ட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னா 3 பார்ட்ஸு. செரபெல்லம் அண்டு பான்ஸ் ஃபெரோலி அண்டு மெடுலா ஆப்லங்கேட்டா. இந்த மூணுமே என்னது அப்படின்னா ஹைண்ட் பிரெயினோட பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டீட்டெயிலாக மெமலியன் பிரெயினில் நர்வஸ் சிஸ்டத்தில் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? இப்போ பிக்சரை பாரு. See the picture. இங்கே பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்டிக் லோப்ஸ். இது என்னதுன்னா மிட் பிரெயின். ஓகேவா? அண்ட் தென் செரபெல்லம் பாருங்க, இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, ப்ளூ கலரில் இந்த சைடில் வந்து ஒரு கிரே கலர் இருக்கு இல்லையா, இது செரபெல்லம். இது மெடுலா ஆப்லங்கேட்டா. இங்கே என்ன இருக்குன்னா பான்ஸ் ஃபெரோலி இருக்கு. இங்கே பான்ஸ் ஃபெரோலி இருக்கு. ஓகேவா? The video is over. Thank you students.